ஒரு சூப்பர் ஹீரோ லைவ் கேரக்டரும் ஃபிக்ஷனும் சேர்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை பண்ணணும். சூப்பர். இதுதான் நீங்கள் வந்து விஜய் சாருக்கு சொன்னது. நீ அடுத்து டைரக்ட் பண்ணால் என்னுடைய படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாரு விக்ரம் சார். ஆமாம், விக்ரம் சார் மட்டும் பல கெட்டப்பில் பண்ணல, அவர் கூட நான் சைடில் பல கெட்டப்பில் அதில் பண்ணியிருக்கேன். என்னையும் மொட்டை அடிச்சிட்டாங்க, மொட்டை பத்தலைன்ட்டு காண கருங்குயில். அப்போ மழை பெய்யும் போது இந்த பக்கம் அமீரன் ஆடுவார், இந்த பக்கம் நான் ஒரு மெரூன் ஷர்ட் போட்டு. எத்தனை படத்துல நண்பர்களாக போய் பஞ்சாயத்து பண்ணி கத்தி குத்து வாங்கியிருக்கீங்க? எத்தனை படத்துல பண்ணல அப்படின்னு தான் கேட்கணும். சார் டாப் அடிக்க வந்திருக்காங்கன்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது. சார் அந்த டாவா இருக்கா பாத்தீங்களா, அவன் யார், நம்ம டாவு தான் அப்படின்னு சொன்னா அவன் என்னடா டாவ் பண்ண ஓ டாவ் அப்படின்றாயே. என்ன உட்கார வச்சு உடச்சலா கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. விகடன் பிரஸ் மீட் வித் சசிகுமார், பவர்ட் பை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை. என்றும் ஃபர்ஸ்ட் என்றும் பெஸ்ட். ஹெல்த் பார்ட்னர் லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். லயன் காஷ்மீர் ஹனி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமாடா, சென்னை எக்மோர். சார், நீங்கள் மதுரையில் செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர், ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு சினிமாவில் இருந்த ஆரம்ப கால நாட்களை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா சார்? செல்வாக்கெல்லாம் சினிமாவில் கிடையாதும்மா. சினிமா அதெல்லாம் படித்தவர் படிக்காதவங்க பணக்காரங்க ஏழையெல்லாம் கிடையாது. மக்களுக்கு பிடிக்கணும், மக்கள் அங்கீகரிக்கணும், அதுதான் சினிமா பொறுத்த வரைக்கும். எல்லாருமே சொல்கிறது நான் ஈஸியாக சினிமாவுக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் சினிமாவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்தாச்சு, அவர் வந்து பணம் இருக்குது, பெரிய குடும்பம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது கிடையாது. அந்த கஷ்டப்பட்டு ஒருத்தர் கஷ்டப்படுறது வேற, ஒரு நல்லா இருந்துட்டு கஷ்டப்படுறது வந்து அதுதான் ரொம்ப கஷ்டமான. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக இருக்கும். கஷ்டப்படுறதும் ஒன்று, ஆனால் நல்லா இருந்துட்டு கஷ்டப்படுறது இன்னும் இதாக இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து ஜாலியாலாம் வேலை பார்க்க முடியாது, ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் வேலை பார்க்கணும். எனக்கு அங்கே வீட்டுக்கு போனால் எனக்கு டீ கொடுக்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்கும், ஆனால் இங்கே நான் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும். ஸோ நான் அதை பார்க்க முடியாது. ஒரு குருகுலமாக தான் அது. இங்கே கற்றுக்கிறதுனா நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமா தான் நம்மளோட இதுன்னு வந்துட்டோம். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அது என்ன இவ்வளோ இது பண்ணுற, நீ இங்கே வந்து ராஜா மாதிரி இருக்க வேண்டியதால இதெல்லாம் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா, அப்போ நம்ம பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம நேசித்த ஒரு விஷயத்துக்காக அதுக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான். அப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு இதையும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதெல்லாம் நான் இப்படி இந்த ஆள் இங்கேருந்து வந்திருக்கோம், அதெல்லாம் தூக்கிட்டு போயிடணும். நம்ம எப்படி படம் பார்க்க போகும்போது நம்ம வந்து ரசிகராக போனோம், ஒரு டைரக்டராக போகக்கூடாது, அந்த பிரிச்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அந்த அதெல்லாம் நான் பெருசாக பார்க்காம இந்த இது கற்றுக்க வந்திருக்கேன், இதுதான் எனக்கு இதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வேலை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ஆஃபீஸ் பாய் வேலை தான், அதுதான் இருக்கும். லாஸ்ட் அசிஸ்டன்ஸ் நான் தான் பெட்டியை தூக்கணும். எல்லா பெட்டின்னு கொடுப்பேன், இப்போ பாக்ஸில் எல்லாமே இருக்கும், டேப் ரெக்கார்டர் இருக்கும், எல்லாமே அப்படி சுமையாக தாங்கி மாதிரி ஆக்கிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். ஸோ அப்படி தான் நான் அதில் கற்றுக்கிட்டேன். ஏன்னா கடைசி குறிக்கோளே வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு இது அப்படின்லாம் நம்ம பார்க்கவே கூடாது, நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். ஆனால் யாராவது எப்படி கேட்பாங்களே சார், நீ இப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது அப்போயும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறைச்சு தான் சொல்லுவீங்களா? இல்லை, சிலருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய சொந்தக்கார் தான் படம் பண்ணார், சேது. அவங்களுக்கு தெரியும். பல பேருக்கு அது தெரியாது. நம்ம அதை சொல்லணுன்ற இது இல்லைல்ல, அப்படின்றனால நான் அப்படியே வந்தாச்சு. மதுரையில இருந்துட்டு சினிமா சார்ந்து இயங்குறது கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்களோட மதுரை லைஃப் பத்தி ஷேர் பண்ணிக்க முடியுமா? சினிமா வந்து இப்போ வந்து எங்கேருந்து வேணால் பண்ணலாம். அது வந்து தான் வந்து சினிமானா நீங்கள் சென்னைக்கு வரணும். ஹைதராபாத் சினிமா எல்லாமே வந்து சென்னையில் தான் இருந்தது. அது அப்படியே சுருங்கிடுச்சு, கைக்குள்ளே வந்துருச்சு. நம்ம கைக்குள்ளே தான் சினிமா வந்துருச்சு. அப்போ மதுரைன்னும் போது உங்கள் லாக்டவுன் அப்படின்னு, அந்த லாக்டவுன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னும் இதில் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன திரைக்குள்ளேயே நம்ம கதை கேட்குறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம நேரில் பேசுகிறது, தூரத்துலேருந்து பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. கேமரா மூலம் பேசலாம், இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்தபோது மதுரை, சேலத்தில் இங்கெல்லாம் சினிமா இருந்திருக்கு. திருப்பி பழையதான் மறுபடியும் நான் அங்கே போய் இருக்கேன். ஸோ அங்கேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து போனோம்னா எல்லாருமே மதுரைக்கு தான் வரும். எனக்கு இங்கே தான் வந்து வெளியூரில் வர மாதிரி அவுட்டோர் மாதிரி இருக்குது. அங்கே எனக்கு இல்லை. ஏன்னா அங்கே சுற்றி எனக்கு கூப்பிட்டு போனேன். எங்கே கூப்பிட்டு போனேன்? தேனி, கம்பம், உசிலம்பட்டி, இந்த பக்கம் வந்தால் காரைக்குடி, அப்புறம் வந்து தஞ்சாவூர், இப்படி தான் போயிட்டே இருக்கும். இது வந்து எனக்கு அங்கே பக்கம், இங்கேருந்து வந்தால் தான் தூரமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு டப்பிங்கே அங்கே வந்துருச்சு. அங்கேயே மதுரையில் வந்து டப்பிங் எடுக்கலாம்.
டப்பிங் தேட்டர் இருக்குது. அங்கே வந்து இங்கே பாட்டிகள்லாம் நடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள கிராமத்தாளுகள்லாம் நடிக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் நடக்கிறாங்க. அவங்களாம் சென்னையில் வந்து யாரும் டப்பிங் எடுக்கிறது இல்லை. எல்லாமே அங்கேயே அவங்கள வச்சு அங்கே வச்சு எடுத்துறாங்க. அப்போ அங்கே போய் பேசிடுறேன். அப்போ எனக்கும் என்னோட ஊர், என்னோட கிராமத்தில் நான் வாழ்கிற அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் உங்கள் ஆனந்த உடனே நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் ஒரு படம் எடுத்துட்டேன், இனி எல்லாம் எனக்கு போனஸ் தான். என்னோடய லைஃப் எப்படின்னா, என்னோடய கிராமத்தில் நான் வந்து வாழணும், அங்கே போய் செட்டில் ஆகி அதுதான் என்னுடைய இது. அங்கே என்னுடைய மக்களோடையும் என்னுடைய வயல் மண் இதோடு நான் சார்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். அது நான் இப்பயே பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் சொன்னது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சொன்னேன். அது இப்பயே நான் பண்ணும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை நான் அனுபவிக்கிறேன். நம்ம வீடு தான், இது நமக்கு தான் புதுசாக இருக்குது. ஆனால் இது நான் எங்கேருந்து பிடிச்சேன்னா, ஆக்சுவலாக நான் மாஸ்டர்ஸ்னு ஒரு படம் வந்து மலையாளத்தில் பண்ணேன். அங்கே மலையாள டேரக்டர்ஸ் எல்லாமே அங்கே எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. எல்லாமே பிளஸி சார், என்னோட ஈசன் படத்தில் பிளஸி சார், ஜானி ஆண்டனி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்ல இருந்து வர்றாங்க. ஓகே, அவங்க ஊரில் தான் இருக்காங்க. எல்லா டேரக்டர்ஸும் அவங்கவுங்க ஊரில் இருக்காங்க. படம் ஆரம்பிக்குதுன்னா அங்கே வந்து ஒரு அந்த கொச்சினுக்கு வர்றாங்க, படத்தை முடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க அவங்க ஊருக்கு. இது நல்லா இருக்கே, இது ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இங்கே இருக்கிறதுக்கான வேலையிலே சும்மா தான் ரொம்ப நாள் இருக்கோம், நம்ம இங்கே இருக்கன்றது. அப்போ அந்த இடத்த நான் மாற்றினது. ஸ்கூலிங்லாம் வந்து கொடைக்கானலில் பண்ணியிருந்தாலும், அதுக்கப்புறம் நீங்கள் சென்னை இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும், மதுரையில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் நீங்கள் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட போனது இந்த டீன் ஏஜஸில், இல்லை இப்போவுமே கூட, ஸோ மதுரையில் உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத இடங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உணவுனா இன்னைக்கு மற்ற ஸ்டேட்லேருந்து இங்கே வரக்கூடிய ஹீரோயின்ஸ் உட்பட எல்லாருமே வந்து மதுரைனாலே நமக்கு சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொஞ்சம் வெயிட்டில் தான் அங்கே ஏறிட்டு போகிறோன்றதான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மதுரையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள், உணவில் பற்றி பேசலாம். மதுரையில் என்னோடய ஊர் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வயலுக்கு போகிறது, அங்கே குளிக்கிறது, இதெல்லாம் வந்து பிடிச்ச இடமா இருக்கும். அப்புறம் நான் வளர்ந்தது எல்லாமே ஜாஸ்தி மதுரையில் காட்டிலும் 5th-லேருந்து 12th வரைக்கும் கொடைக்கானல் தான். ஸோ அங்கே தான் நான் ஜாஸ்தி இது பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா, தேட்ரு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருந்திருக்கு மதுரையில். ஏன்னா நம்ம சினிமா அப்படின்னு ஆர்வம் வந்த பிறகு ஒவ்வொரு தேட்டரும் வந்து ரொம்ப பிடிக்க இதாக இருக்கும். அங்கே உள்ள சினி பிரேமிப்பிரா தேட்ரு, நான் படித்தது வெள்ளைச்சாமி நாடார் காலேஜில் படித்தேன். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து மாப்பிள்ளை விநாயகர் மாணிக்க விநாயகர் தேட்டர் இருக்கும். கரெக்டாக 2:30 மணிக்கு ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா கிளம்பி வர்றதுக்கு கரெக்டான டைம், வந்து படத்தை பார்க்கலாம். ஒரு அழுத்தம்னா வந்துடும் அரை மணி நேரத்தில். ஸோ அந்த தேட்டரில் தான் நாங்கள் மத்தியானம் பார்த்தா எல்லாம் சந்திச்சுக்குவோம். நாங்கள் கொடைக்கானல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு காலேஜில் படிப்பாங்க, எல்லாம் சந்திக்கிறதே அந்த தேட்டரில் தான் சந்திப்போம். ஸோ அப்புறம் ரொம்ப நாள் இருந்தபோது நாங்கள் வந்து சினி பிரேமிப்பிரா தேட்டரில் பின்னாடி அந்த கவுண்டர்கிட்ட எங்கள் சொந்தக்காரங்க தேட்டர்னால அங்கே நாங்கள் வந்து பின்னாடி டாப் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே பின்னாடி டிக்கெட் கவுண்டர் பின்னாடி உட்காந்து கேட்டுருப்போம். இப்போ பாட்டு ஏதாவது வந்துச்சுன்னா, இந்த பாட்டு நம்ம பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இந்த தேட்டரில் இத்தனை மணிக்கு இந்த 3 தேட்டர் இருக்கும், சினி பிரேமிப்பிரா, சிவப்பிரியா. இந்த தேட்டரில் இத்தனை மணிக்கு இந்த சாங் ஆரம்பிக்க போது, இந்த இடத்துல இந்த ஃபைட்டு, இந்த இது நம்ம பிடிச்ச சீன்ஸு ஃபைட்லாம் இருக்குங்க. அப்போ இங்கே பார்த்துட்டு அங்கே போய் நின்றுட்டு, அங்கே பார்த்துட்டு அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு, இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு விஷயம் அப்படி தான் பார்ப்போம். இப்போ கருத்த மச்சான் அந்த பாட்டு வந்து பிடிக்கும் எங்களுக்கு. பாட்டு ஜத்தானா அடுக்கும்போது எங்களுக்கு கேட்கும், அப்படி ஒன்றும்ல போட்டாங்க கருத்து மச்சான் பாட்டு இருக்கணும், கிளம்ப போயிடுறோம். கிளம்பி போய் நாங்கள் இப்போ பார்த்தா தேட்டரில் இருக்கவங்க அப்படியே அந்த பாட்டுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒவ்வொரு இதுலேயும் அப்படி பார்க்க ஆரம்பிப்போம். ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ரஜினி சார் படம் பார்க்குறது சரி, அவ்வளோ விஷயம். ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கான எங்களுக்கு அந்த இது இருக்கும். அப்படி போய் பார்க்குற இது 3 ஷோவும் சாப்பிடாம அங்கேயே சாப்பிட்டு அப்படியே இருந்து. ஸோ அதனால் தேட்ரு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தேட்ரு வச்சுருந்தோம், சிவலிங்கம் தேட்டருன்ட்டு. நாங்கள் வந்து தேட்ரு வந்து கிராமத்தில் ஒத்தக்கடைன்னு அங்கே வந்து சிவலிங்கம் தேட்டர், எங்கள் தாத்தா காலத்து தேட்ரு இதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த தேட்டரை வந்து இந்த தேட்டரில் என் படத்தை போட்டு பார்க்கணும். அது வந்து பிஎன்சி ஷிஃப்ட்டு தேட்டர், அப்போல்லாம் ஷிஃப்டிங் இருந்தது. அப்போ என்னென்னா மதுரையில் வந்து மேலூரில் போட்ட பிறகு தான் இங்கே வரும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்போ பழைய படங்கள் தான் வரும். ஸோ அது நான் பார்ப்பேன். காலேஜ் போகும்போது படங்கள்லாம் அங்கே போய் அந்த தேட்டரில் உட்காந்து பார்த்த ஒரு இதுவும், நம்ம படம் எப்படியாவது வரணும் அப்படின்னும் போது பார்த்தா, அதுக்கப்புறம் தேட்டர் ஓடாதனால தேட்டரெல்லாம் மூட ஆரம்பித்த ஒரு சமயம். அப்போ பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து அதை மூடிடுவோம் அப்படின்னாங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், சரி கொஞ்ச நாள் நம்ம அதுக்குள்ளேயும் டைரக்டர் ஆகிடும். அப்போ தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ராம் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி கொஞ்சம் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு வருஷம் என் முதல் படத்தை அதில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னென்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்ன பிறகு அப்போ என்ன பண்ணேன், நம்ம எடுத்த படத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண ராமை பார்ப்போம், ராம் படத்தை பார்ப்போம்னு சொல்லி அதை நாளைக்கு வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்போது நான் போய் எங்கள் ஆப்ரேட்டரை கூப்பிட்டு வந்தேன். அவர் வீட்டில் போய் கூப்பிட்டு வந்து எங்கிட்ட ராம் பெட்டி ரீல் பெட்டி இருந்துச்சு, அதை போட்டு வச்சு நான் மட்டும் முன் சீட்டில் உட்காந்து அதை நான் பார்த்தேன். நீங்கள் மட்டும்? நான் மட்டும்தான் தேட்டரில், நானும் என் கசின் மட்டும் தேட்டரில், ஆப்ரேட்டர் நானும் மட்டும்தான். ஸோ அவர் ஓட்டுவார், ஃபர்ஸ்ட் ரீல் ஓட்டுவார், முதல் சீன் என் பேர் வரும், அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் வரும், அதை பார்த்து முதல். அப்புறம் எங்கள் பாக்ஸ் இருக்கும், பாக்ஸில் ஒன்று, இதில் ஒன்று, இங்கே அங்கங்கே ஒவ்வொரு ரீலுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா சீட்லையும் உட்காந்து பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஃபீல் எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா நம்ம நேசித்த ஒரு விஷயம் இந்த தேட்டரில், நம்ம தேட்டரில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் அது நடக்கலை. ஆனால் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது நடந்துச்சு. நான் ஒரு தேட்டரில் என் படத்தை ஓட்டணும்னு நினச்சேன். நான் சுப்பிரமணியபுரம் 1000 தேட்டரில் ஓடி இன்னும் மக்கள் மனசில் 15 வருஷத்துக்கும் ஓடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சார். உணவு சார், மதுரை உணவு மதுரை சாப்பாடு தானே. அங்கங்கே இப்படி திரும்பினா ஒன்று மூளை கிளப்புன்னு வாங்க, மூளைக்கு இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கடை இருக்கும். நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தூங்கா நகரம்னு சொல்கிற மாதிரி காலையில் நீங்கள் 4 மணிக்கு போனாலும் கிடைக்கும், தூங்கும்போது 3 மணிக்கு ஆனாலும் சாப்பாடு வந்து உங்களுக்கு எங்கே எப்போ வேணாலும் கிடைக்கிற ஒரு இது. அப்படிப்பட்ட ஊர் தான் மதுரை. ஸோ எல்லா இடத்துலையும் நான் சாப்பிட்ருக்கேன் மதுரையில். ஒரு இடம் கூட விடல. உங்களுக்கு அம்சவள்ளி பிரியாணியிலேருந்து ஒன்று இருக்கும், ஒவ்வொரு இடமும் இருக்கும். பழைய காலத்து இது நான் சொல்கிறது எல்லாமே பழைய காலத்து இது. நாகலட்சுமி அனெக்ஸு வெஜிடேரியனுக்கு இப்படி ஒவ்வொரு இது இருக்கும். சொல்லலாம், ஒரு டிபேட்டே நடத்தலாம் அப்படின்னா மதுரையில் எந்த ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற. இப்போ குறைஞ்சிருச்சு. என்னென்னா இப்போ என்ன இதான் ஃப்ரான்ச்சைஸின்ற பேரில் அப்படி ஆங்கில இதெல்லாம் வந்துடும், பர்கர்ஸு இப்படி தான் வருது. அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு இது இருக்கும், அது இன்னும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சின்ன கடையாக ஒன்று இருக்கும். அந்த சின்ன கடைக்குள்ளே போனாலே வந்து ரொம்ப அழகான டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் நமக்கு இன்னமும் சுவை மாறாத ஒரு இடமா தான் மதுரையை இருக்கிறேன். எப்போ வந்தாலும் யார் வந்தாலும் எந்நேரம் வேணாலும் சாப்பிட்ற ஒரு இடமா தான் மதுரையை நான் பார்க்குறேன். சூப்பர் சார். குட்டியாக ஒரு ஜாலி செக்மெண்ட் சார். இது ஒரு சின்ன உங்களோட மெமரி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம், சும்மா ஜாலியாக போகலாம் சார். நான் சில கேள்விகள் கேட்குறேன் சார், அது உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் டக்குன்னு சொல்லலாம். படத்தோட பேரும் உங்களோட கேரக்டரோட பேரும் ஒன்றா இருந்த படங்கள் நிறையா இருக்குது. சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, ஓகேங்களா, கொடி வீரன், ஓகே வந்துட்டேண்ணா வந்தீங்க கொடி வீரன். அப்புறம் வெம்படம் ஃபுல்லாக அப்படி தான் வைப்பேன், யாரு முத்தியா படம் ஃபுல்லாக அதான் வைப்பான், அவ்வளோதான் இருக்கு. இன்னும் சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, கொடிவீரன், வெற்றிவேல், கிடாரி. ஒரே கேரக்டர் பேர்ல 2 படம் நடிச்சிருக்கீங்க, அது என்னென்ன படம்? ஒரே கேரக்டர் பேர் இல்லையா? ஆமா. சக்திவேல், பிரம்மன்ல வந்து சக்தி, பிரம்மன்ல எடுத்துச்சிருக்கேன். இப்ப சிவான்னு சொன்னீங்க. சிவாவும் பண்ணியிருக்கேன். பிரம்மன்ல சிவா, சக்தின்ற பேர்ல 2 வந்திருக்கோ? இல்ல. சொல்லட்டுமா? சொல்லு. மாலிக் அப்படின்ற பேர். நான் அப்துல் மாலிக். அப்துல் மாலிக் இதுல மாலிக், அது நான் தான் வச்சேன். நீங்க மாலிக்ன்றது வந்து தலைவர் படத்துல வச்சேன், அது வந்து அவங்க வச்சது மாலிக்னு. இதுல வந்து அப்துல் மாலிக்னு வச்சது வந்து கடைசி இதுல வந்து நம்ம அயோத்தியில வச்சது. அது என்ன எப்படி ஏன் வச்சேன்னா இதுதான் வாண்டடா வச்சது. என்ன பேர் வைக்கணும், அந்த முஸ்லீம் பேர் என்ன வைக்கணும், இப்படி வைப்பான் அப்படின்னு. நான் இப்போ மாலிக்னு பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு பேட்டையில். அப்போ அந்த மாலிக் அப்படின்னு வச்சுட்டு அப்துல் மாலிக்னு வைப்போம். அப்துல் நான் ஏன் வச்சேன்னா அது கதைக்கும் தேவைப்பட்டது. அப்துல் அப்படின்றது வந்து சர்வெண்ட், கிங்கோட சர்வெண்ட்னு சொல்லுவாங்க, கடவுளோட தூதுவன் சொல்லுவாங்க, சர்வெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கான மீனிங் வந்து அதனால தான் அப்துல் மாலிக்னு வச்சேன். அப்போ வந்து ஒரு யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் பேட்டையில இந்த மாலிக் அயோத்தியில இருக்கா பண்ணிக்கிட்டு தான் போயிட்டாங்க அப்படிங்களா? ஆமா சார், அதான் இப்ப எல்லாம் யூனிவர்ஸ் தானே. என்னப்பா நீங்களா ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. டீகோடிங். ஓகே. சோ மாலிக் அப்படின்ற பேர் தான் 2 இதுல பண்ணிருக்கீங்க. எத்தனை படத்துல நண்பர்களாக போய் பஞ்சாயத்து பண்ணி கத்தி குத்து வாங்கியிருக்கீங்க? எத்தனை படத்துல பண்ணல அப்படின்னு தான் கேட்கணும். 4 படத்துல பண்ணல, 4 படத்துல பண்ணல, அவ்வளவுதான் இருக்க முடியும். அவ்வளவு ரைட், கரெக்டான பதில் தான் சார். எத்தனை படத்துல லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணல? எவனுமே சேர்த்து வைக்கல, இப்பதான் யோசிக்கிறேன். லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணல. ஓகே. சுப்பிரமணியத்தில் லவ்வே பண்ணல. முதல் படத்திலே என்ன லவ் பண்ண பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கவே இல்லை, சேரவே இல்லை. இது நாடோடிகள்ல வந்து பிரிச்சிட்டாங்க. நாடோடிகள்ல வந்து பண்ண வைக்கல நாடோடிகள். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு படம் பண்ணேன், இப்போ 2 படம் பண்ணியிருக்கேன்.
அது பண்ண முடியாது. அப்புறம் வந்து இப்ப ரெண்டு நம்ம படத்துல வெற்றிவேல் இப்ப பண்ணிருக்க வெற்றிவேல் 2 படத்துலயும் இல்ல இந்த படத்துல இருக்கு, சரி, சரி. பொண்டாட்டியே இருக்கு, வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேலையும் correct. வந்து கல்யாணம் பண்ண அந்த மண் இதெல்லாம் புழுவெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண கடைசி விரட்டி விட்டுருவாங்க. அந்த படம் 2 படம் 2 தான் எனக்கு தாரதப்பட்ட தாரத்தப்பட்ட 3. ரைட். வேற ஏதாவது எங்களுக்கு நாங்க மிஸ் பண்ணது இல்ல ஏதாவது இல்ல இருக்கா? 3 மூணு தான் தான். 3 தான் 3. இப்ப எப்பா ஊர் கதெல்லாம் சேர்த்து வச்சேன், அது என் காதல நான் சேர மாட்டேனா? அப்புறம் என்ன, Correct தான், correct 3 தான். படம் தான். அதுதான் சார் எங்களுக்கு வருத்தம். ஐயோ செயின் எல்லாம் கொடுத்து நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்களே, உங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஆயிருதே அப்படின்றது தான் ஒரு அதுல வருத்தம். பிடிச்சிட்டாங்க. சில மதுரை வார்த்தைகள் வந்து ஸ்லாங்க நான் சொல்றேன். அது வந்து ஒரு சென்டென்ஸா ஒரு வசனமா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உடசல். இல்ல தேவையில்லாம நீ உடச்சல கொடுக்குற, என்ன உட்கார வச்சு உடச்சலா கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவ்வளவு நேரம் எனக்கு உடச்சல கொடுத்த மாதிரி இருக்கு. இதுதான் உடச்சல். ரைட். இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய உடைச்சல்கள் ஐயோ. இருக்கு சார். ரூட்டா பேசாத. டேய் எங்கிட்டே ரூட்டா பேசாத அப்படின்னு இல்ல, ஒரு மாதிரியா ரூட் எடுத்து இது பண்ற ஒரு விஷயம் தான் அது சொல்லு. டைவா கோட்டிங். தெளிவா பண்றான். மாப்பிள்ள அந்த இதுல சொல்றான்ல, இதுல இதே இது பரம அழகர்கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோவேன், மாப்பிள்ள அந்த பிள்ளையும் ஒன்னு டைவா கொடுக்குது அப்படின்னு நானே வச்சிருப்பேன். அப்போ வந்து அதுவும் ஒன்னதான் பாக்குது, சைட் அடிக்குது அப்படின்றதுக்கான தான் டைவா கொடுக்குறதுன்னு அர்த்தம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பேசும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இப்பவும் இப்போ நீங்க யதார்த்தமா வர டாப் வர மாதிரி ஏதாவது வருமா உங்க மதுரை ஃப்ரெண்ட்ஸ்? பேசும்போது மதுரை உங்களோட பேசும்போது வரும், மித்த சென்னை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அது நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். வேற யார்கிட்டயாவது ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது அதை சார் டாப் அடிக்க வந்திருக்காங்கன்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது. சார் அந்த அந்த டாவா இருக்கா பார்த்தீங்களா, அவன் யார் நம்ம டாவு தான் அப்படின்னு சொன்னா அவன் என்னடா டாவ் பண்ண வாட் டாவ் அப்படின்ட்டு அங்க நம்ம என்னவோ அதான், அப்போதான் நம்ம அந்த வேஷ்டிக்கு எதுக்கும் மரியாதை வாங்க முடியும், இல்லாட்டி இதாயிரும்ல. அதான் மதுரை ஸ்லாங் வச்சு பேசணும்னு நினைக்க மாட்டோம், நம்ம அறியாம வந்துடும். அவங்க வந்தாங்க நீ மதுரையா அப்படின்றோம்ல, இப்போ சொல்ற ஒரு விஷயம் நம்மளை அறியாம நமக்குள்ள, ஏன்னா அப்படியே பேசி பழகிட்டோம், நம்மளை அறியாம எங்கேயாவது வந்துடும். நம்மளும் மதுரைக்காரங்க காமிக்காம அந்த இடத்துல போகணும்னு நினைச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, கரெக்டா நம்மளே காட்டி கொடுத்துரும். நம்மளை காட்டி கொடுக்க வேற யாரும் இல்லை, நம்மளே சொல்லிடுவோம். அவங்க வந்தாங்களா, அதான் இவங்க அப்ப தம்பி மதுரையா அப்படின்னு. எல்லா ஊருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும், அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கும், அது எப்படியாவது வந்துடும். நம்ம என்னதான் இது பண்ணாலும் அது வந்துடும். அப்படி நம்ம மாட்டோம். அதான் பேசணும்னு யாரும் கேஷுவலா வர, அது கேஷுவலா பேசும்போது வந்துடும் நமக்கு. சூப்பர் சார். மதுரையில நீங்க சினிமாவா எடுக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை அல்லது வரலாற்று சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? அதான் நான் முதல் படம் சுப்பிரமணியபுரத்திலே எடுத்தேன். அது மதுரையோட வாழ்க்கையும் அதோட ஒரு விஷயம் எடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். நம்மளுடைய என்ன எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் அந்த ரவுடிசம் ஒருத்தவர்களோட இருட்டு வாழ்க்கையை அப்படி எடுக்கணும்னு நினச்சி தான் நான் சுப்பிரமணியபுரத்தை எடுத்தேன். ஆனால் அந்த வாழ்க்கை பதிவை நான் எடுக்கணும், அந்த இதை யாரும் சொல்லலை. ஏன்னா அது வரைக்கும் சினிமாவில் ரவுடிகள்னால் இத்தனை அடியாட்கள் இப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அதை நான் லைவாக பார்த்த ஒரு விஷயத்த இதை எடுப்போம், நம்ம மண்ணில் இருந்து நம்ம ஒரு இடத்து நம்ம பார்த்த ஒரு விஷயத்த எடுப்போம்னு நினச்சி தான் அதை எடுத்தேன் நான். அதை எடுத்து ஃபெஸ்டிவலுக்கெலாம் போச்சு அந்த படம். நானே எதிர்பார்க்கல. அது அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிறது காரணம் முக்கியம் அனுராக் கஷ்யப், அவர் தான் அனுப்பிச்ச ஒரு விஷயம், அனுப்புங்கன்னு சொன்னார். அது என்ன இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்னடா மதுரைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னவர் அவர் தான். இது ஃபெஸ்டிவலுக்கெலாம் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்படி நான் வந்து இட்டாலி ரோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது செலக்ட் ஆகி நான் ரோமில் போனேன். அப்போ தான் வந்து அந்த படம் வந்து ரோமில் இதாகுது. அதோட ஸ்டைலு, அந்த விஷயங்கள், அந்த வன்முறைகள் இதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அவர் இன்ஸ்பயர்ட் பை டொரண்டினோ அப்படின்னாங்க. நான் சொன்னேன் யாரா டொரண்டினோ, நமக்கு உண்மையிலே எனக்கு அப்பா அவரை தெரியாது. நம்ம மதுரைக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ்லாம் பாலச்சந்தர், பாலுமகேந்திரா, எங்களோட டேரக்டர்ஸ் அப்படி தான் நம்ம பார்ப்போம். பாலுமகேந்திரா இப்படி தான் எங்களுக்கு தெரியும். யாரா டொரண்டினோ, அது இன்ஸ்பயர் வேறு சொல்லிட்டான்னு வேறு நமக்கு கோவம் வருது. அவர் படமும் நம்ம பார்க்கல, இன்ஸ்பயர்ட் பைறாரு யாரா அவர் அப்படி கதிட்ட மில்ல கேட்குறேன், யார் இந்த டைரக்டரு, மேடையில் வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, யாருன்னு அவர் வன்முறையாக எடுப்பார்ப்பா அப்படின்னு வந்துட்டார். வன்முறையாக எடுப்பான் கொஞ்சம் சொல்கிறேன், இவன் வேறு பதில் இருக்கேன்னா அப்புறம் நான் சொன்னேன். அதை நான் அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணல, என்னுடைய மண்ணையும் என்னுடைய மக்களையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்து சுப்பிரமணியபுரம் படம் எடுத்தேன். அதுதான் என்னை இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அப்படி தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் டொரண்டினோ யாருன்னு நான் கேட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நாங்கள் இங்கே வரும்போது இன்க்ளோரியஸ் பாஸ்டர்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் சத்யம் தியேட்டரில் போய் பார்த்தேன். அவர் யார், ஏன் நம்மளே அவரையும் அந்த கேள்வி கேட்டதுக்கு ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குங்களா, எதுக்கு நம்ம இந்த இன்ஸ்பயர் கேட்க, இது என்ன இன்ஸ்பயர்னு போய் பார்ப்போம் தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். அவர் பேர் போடும்போதே வந்து கை தட்டினாங்க அங்கே
ம், ம். சத்யம் தேட்டரில். ஓ, எங்கேயோ இவ்வளோ பெரிய டைரக்டர், அப்போ இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு படம் பார்த்தேன். பார்க்கும்போது தான் அவன் எதுக்கு கேள்வி கேட்டான்னு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தனை கொலை பண்ணும்போது தான் தெரிஞ்சது. சாத்தன ஒழுங்கு வந்தது, அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இந்த வன்முறைனால அந்த Violence. அந்த வயலன்ஸை வந்து வேற மாதிரி ஒரு ம், ப்ளே ம், பண்ணியிருப்போம். அதை தான் அவர் நம்ம சைலண்ட்டாக ஒரு வயலண்ட்டாக பண்ணியிருப்போம். அதை தான் அவர் அந்த இது பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால அதனால தான் அந்த கேள்வி வந்தது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் படங்கள் எல்லாம் பார்த்தேன் நான். ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ சுப்பிரமணியபுரம் நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய பதிவு, மதுரை சார்ந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்தாலும் இதை பற்றி நம்ம ஒரு 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 டாக்குமெண்ட்டாக ஒரு படத்தை பண்ணிடணும்னு உங்களுக்கு ஏதாவது மதுரை பேஸ்டு தோணியிருக்கா சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறமே? சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் நான் அதே இதில் வேற ஒன்று யோசிச்சிருந்தேன். ஆனால் சுப்பிரமணியபுரம் கிடையாது, ஆ. மதுரை இதை பற்றி ஒன்று இது பண்ணிவிட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் மாதிரி படங்கள் நிறைய வந்துருச்சு. வந்தவொடனே தான் திருப்பி அதை எடுத்தோம்னா மறுபடியும் அதே மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு தான் நான் ஈசன் அப்படின்ற படத்தை எடுக்க வச்சேன். அப்படி ஒரு படம் இருக்குது, அது நான் வந்து இப்போ எடுப்பேன், கொஞ்ச நாளில் அதையும் அது எடுத்து. வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு வச்சுக்கலாமா சார், இல்லை ஒரு மண் சார்ந்த படம்னு மட்டும் அது ஒரு ஃபிக்ஷன் அப்படியா? ஒரு இன்சிடென்ட், ரியல் சைட் இன்சிடென்ட்டோட ஃபிக்ஷனாக ஓகே, அந்த படம் இதுக்கப்புறம் நாங்கள் இருக்கும். எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து புத்தகம் படிச்சுட்டு காவல் கோட்டம் ம். சு வெங்கடேசன் அவரோட புத்தகம் படித்தேன். நான் படிச்சுட்டு தான் அந்த ஊரெல்லாம் மறுபடியும் அந்த ஆம், விளக்கு தூணு இதெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். மறுபடியும் நம்ம சுற்றும் போது வேறையா இருக்கும். ஆ, அந்த புக்கு படித்தோன்னே இங்கே தான் இது இருந்தது அது இருந்தது அப்படின்றது அந்த இதெல்லாம் வரும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவரை பற்றி அவர் விட்டுட்டு போயிருப்பார். கொஞ்சம் இவரை ஏன் விட்டீங்க, இவர் 2 லைன் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் வெங்கடேசன் சாரை சந்தித்தேன் ஆ, நான். ஆ. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இதை நான் ஒரு புக்காக எழுதணும்னு வச்சுருக்கேன், அவரை பற்றி சொல்லுங்க. நானே அந்த ஹிஸ்டாரிக்கல் பர்சனை பற்றி அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரை பற்றி நம்ம எடுப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். நானும் வெங்கடேசன் சாரும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் உட்காந்து. அவர் ஒரு கதை கொண்டு வந்தார், அதை பண்ணி அது பெரிய ஹிஸ்டாரிக்கலாக இருந்தது. அது நடிகர்கள்ட்ட நாங்கள் போய் கேட்கும்போது அப்போ வந்து 100 கோடி பட்ஜெட் அப்பயே இருந்ததுனால அது பண்ண முடியல. அவரோட ஸ்கிரிப்டில் நான் பண்ண டைரக்ட் அடுத்து வந்து நான் ஈசனுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய படமாக அது இருந்தது, டைரக்ட் பண்ண வேண்டிய படமாக இருந்தது. அப்போ அவ்வளோ பட்ஜெட் எங்களுக்கு இல்லை அந்த டைமு. அப்போ ஹிஸ்டாரிக்கல் பண்ணது பாகுபலி படங்கள்லாம் வரல. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சனால அப்படி இருந்தது. அப்போ பண்ணியிருந்தோம்னா பாகுபலிக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்போ பாகுபலிலாம் எங்களுக்கு வரும்போது அது ஒரு இப்போ இந்த படங்கள்லாம் இப்போ வரும்போது அதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவேன். சூப்பர். அதுதான் எனக்கு பண்ணணும். அது மண் சார்ந்த கதை, மக்கள் போற்றக்கூடிய ஒரு ஒரு கதாநாயகன், ஒரு நாயகன், ஒரு சூப்பர் ஹீரோ, லைவ் கேரக்டரும் ஃபிக்ஷனும் சேர்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை பண்ணணும்னு சூப்பர். இதுதான் நீங்கள் வந்து விஜய் சாருக்கு சொன்னது. இதுதான் விஜய் சார் சொன்னது. ரைட். தொடர்ந்து அதை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். சார், உங்க முதல் படத்தோட வெற்றியை வந்து சினிமா உலகமே கொண்டாடிச்சு, வியந்து பார்த்துச்சு. அடுத்த படத்துக்கான அழைப்பு வேற யாருக்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு? முதல் படம் ஜெயிச்ச உடனே நிறைய பேர் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் கூப்பிட்டாங்க. நான் வந்து இல்லைன்னு ஃபோன்லலாம் சொன்னாலும் நேரில் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இல்லை பண்ணலை. ஏன்னா நான் வந்து கண்கள் இரண்டால் பாட்டு ஆடியோ ரிலீஸ் பாட்டு எடுத்துட்டு நான் வந்து விக்ரம் சாருக்கு அந்த பாட்டை போட்டு காமிச்சேன். ம். அவர் அதை பார்த்துட்டு நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், ஃப்ரெண்டு மூலமாக பண்ணுறேன், நீங்கள் அடுத்து டைரக்ட் பண்ணால் என்னுடைய படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாரு. விக்ரம் சார். ஆமாம், ம். அவர் எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாரு. அப்போ எல்லோரும் கேட்கும்போது, இல்லை சார் நான் படம் ரிலீஸ் ஆகலை, அந்த படம் பார்த்துட்டாரு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாரு. ரிலீஸ் ஆக கொஞ்ச நாள் இருந்தது, அப்போ எனக்கு செக் கொடுத்தோன்னே எனக்கு எல்லோரும் கேட்கும்போது நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன், இல்லை சார் விக்ரம் சார் வந்து நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்து ஒரு செக்கு, நானும் அந்த செக்கை போடல, ஆனால் அதை வச்சுருக்கேன். ஆனால் நியாயப்படி நான் அவருக்கு தான் பண்ணணும். என்னோடய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை நம்பி ஒரு செக் கொடுத்துருக்காரு, அந்த நம்பிக்கைக்கு நான் பண்ணணும், அதனால் உங்களுக்கு பண்ணலை அப்படின்ற விஷயம் சொன்னது. ஸோ அப்போ அவர் இருந்தது. அப்புறம் அவர் ஃப்ரெண்டை தான் வந்து ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு அதை தயாரித்தாங்க. அப்புறம் அவங்களால முடியலை ஒரு பிரச்சனைனால, அப்புறம் நானே அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி அப்படி நான் பண்ண படம் தான் ஈசன். இல்லாட்டி அவர் தான் ப்ரொடியூசராக இருந்திருப்பார். அவங்க பாம்பேலேருந்து ஒரு நண்பர் பண்ணாங்க, அவங்க பண்ண முடியலை அப்படின்னும்போது விட்டுட்டாங்க. அப்புறம் அதை நான் எடுத்து நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ண
படம் தான் ஈசன். அதுல விக்ரம் சார் நடிக்கிறதுக்கு அப்படி நடிக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் ஒன்லி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான். நான் கதையெல்லாம் சொன்னேன், இந்த இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லி பண்ண இது படம் தான் வந்து ஈசன். சூப்பர் சார். சார் இதுல அப்படியே அயன் பண்ண ஆமாங்க. சட்டை இன் பண்ணி பாருங்க எப்படி இருக்கேன், காலேஜ்லேருந்து வந்தப்போ எப்படி வந்திருக்கேங்க. ஆ ஆமாங்க, இது சேது சேது சிக்காத விக்ரம் சார். சிட்டொன்னு சாங், அந்த தம் அடிச்சுட்டு அவர் இதை போட்டு அடிப்பார் ஆ, பாட்டில் ஆ, வச்சு. ஆ. அந்த இந்த இதில் நின்றுட்டு காதல் அந்த பாட்டு வரும், சிக்காத சிட்டொன்னு. அதில் நான் தான் ஸ்டண்ட் கிளாப் போர்டு வச்சுட்டு கீழே நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அது வந்து கலை அவரோட மேக்கப். விக்ரம் சார். இப்போ வரைக்கும் கலை இருக்காப்புல அவர் கூட. ஓ இப்படி இருக்கானா, இப்போலாம் பார்த்தேன் கலையை இதில் பார்க்கும்போது வெள்ளை தாடி வச்சு அப்படியே இருக்காப்புல. ஸோ இது அசிஸ்டன்ட் டைரக்டர். இது மட்டும் இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். விக்ரம் சார் மொட்டை அடித்து அந்த எங்கேஜ் இல்லம் பாதி, அப்போ கலை இந்த பக்கம் உட்காந்துருப்பார், நான் அந்த பக்கம் உட்காந்துருப்போம். 2 பேருக்கும் விக்ரம் சாருக்கு துணை நடிகர்களாக தான் அந்த பாட்டில் இருந்தோம். அப்புறம் அவர் காலேஜில் இருக்கும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக துணை நடிகர்களாக இருப்போம். இப்போ இந்த பாட்டு வரும், காண கருங்குயில். காணக்காரங்க. அப்போ மழை பெய்யும் போது இந்த பக்கம் அமீரன் ஆடுவார், இந்த பக்கம் நான் ஒரு மெரூன் ஷர்ட் போட்டு அப்படி சுற்றி அவரை பாதுகாத்து ஒன்று ஆடிட்டுருப்போம். ஸோ துணை நடிகர்கள் அவரோட எல்லா கேரக்டரும் அவர் என்ன பண்ணாலும், விக்ரம் சார் மட்டும் பல கெட்டப்பில் பண்ணல, அவர் கூட நான் சைடில் பல கெட்டப்பில் அதில் பண்ணியிருக்கேன். என்னையும் மொட்டை அடிச்சிட்டாங்க, மொட்டை பத்தலைன்ட்டு. அது அந்த அசைலம் இதுல, எங்கே செல்லும் பாதை. மொட்டை பத்தலை இல்லை சார், அப்போ சொல்லிட்டாரு கால் இல்லை அப்படின்னு. கிளாப் வச்சுட்டு நம்பாடு இருந்தா இவன் எடுப்பான் என்னையும் சேர்த்து உள்ள தள்ளி எனக்கும் மொட்டை எடுத்து அந்த ட்ரௌசரை கொடுத்துட்டு இது போட்டு, நானும் அந்த கிளாப் வந்து எப்படி பண்ணா அந்த இது அந்த பண்ணா காஸ்டியூம்ல 1000 பேர் வந்து நிற்பாங்க. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ல அப்போ வந்து ஒதுங்க வைப்போம்ல, அவங்கள பார்த்துப்போம், நீயே எங்களோட வந்து நீ என்னடா சொல்ற ஏறா அப்படின்ட்டாயே. நம்மளும் இருந்தா இப்படி மீச இந்த பாருங்க எதுவுமே இல்லாம பால் மடியும் இருந்தா இன்னும் அடிப்பாங்கல்ல, நீ என்ன நிக்கிற பின்னாடி பண்ணுறா அப்படின்ட்டாங்க. என்னடா நம்ம சொல்றதை எவனுமே கேட்க முடியல. இவர் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு டைரக்டரோட கத்துறாரு. இவங்கிட்ட போய் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ எங்களோட தான் நடிக்க வந்த, நீ என்ன எங்களுக்கு இல்லடா அசிஸ்டன்ட், போடா நில்றான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண, இதுக்கு ஒரு பாதுகாப்பு இவங்க என்ன பண்ணு, கிளாப்பர் அடிச்சிருந்தேன்னா அந்த கிளாப்பை மட்டும் கையில வச்சுக்கிட்டேன். ஓகே. அதான் பாதுகாப்பு. நீ என்ன நான் இதா போ நில்றா, நீ என்ன நான் நாங்க அப்படின்ட்டு இந்த கிளாப்ல அவனுக்கு முன்னாடியே அடிக்கிறது. எதவே சொன்னானோ இப்ப எல்லாம் நம்ம பேச்ச கேட்பாங்க. அப்படிதான் அவங்களை ஒழுங்குபடுத்தி அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி நான் போய் நின்று அதே மாதிரி தட்டை எடுத்துட்டு வரோம். எல்லா சீன்லையும் இருப்பேன். நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா டீ கோடிங் சொல்றீங்களா, அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். சூப்பர் சார். சார் முதல் படத்துல இருந்து உங்களோட 2வது படமான ஈசனை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா டைரக்ட் பண்ணியிருந்தீங்க சார். ஸோ அதோட ரிசல்ட் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா? இல்ல, அது தோல்வி படம் தான். அதை நம்ம சொல்றதுல பயப்படவே கூடாது. அந்த எப்படி இந்த படம் வெற்றி படமாச்சோ அதுவும் கொஞ்சம் தோல்வி, அவ்வளவா போல, எதிர்பார்த்த அளவு போல. ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு தான் போச்சு படம். நம்ம என்ன நினச்சோம்னா எல்லாரும் ஒரே மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கான், வேற போகலாம் அப்படின்னு சிட்டி இதில் வச்சு ஒரு பாடமாக ஒன்று எடுப்போம். ஒரு பெண்கள் இங்கே வர்ற இவங்களுக்கு என்ன இது வர்றது அப்படின்ற ஒரு விஷயம், அதை நான் லென்த்தாக எடுத்துட்டேன். ஸோ அது என்னோட தப்பு தான். நான் அதுக்காக இதனால் இப்படி அப்படின்லாம் சொல்ல வரல. பட் அது நம்மளோட எங்கேயோ லென்த்தாக எடுத்த ஒரு விஷயமும் அது சரியாக போய் சேரலை. என்னென்னா நான் வந்து அப்போவே என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பப்பு பார்ட்டி இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ எப்படி இந்த ரவுடிசம் ஜெயில் இதெல்லாம் பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா. எப்போதுமே எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே சுப்பிரமணியம் பண்ணும்போது நான் சுப்பிரமணியன் கதை சொன்னோடனே உங்கள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல, நீ காமெடியாக ஏன்னா கொடைக்கானலில் வளர்ந்த பையன், அப்போ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படமாக கௌதமன் இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு படமாக எடுப்போம் தான். நம்ம வந்து ராவா அப்படி ஒன்று எடுத்தோம்ல, இதை எதிர்பார்க்கலன்னு சொன்ன ஒரு விஷயம். ஸோ ஏன் அப்படின்னா சுப்பிரமணியபுரம் வந்து நான் பார்க்காத ஒரு விஷயம், இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போய் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் தெரிஞ்சதை உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படி தான் பண்ணேன். அதே மாதிரி தான் இதுவும் எனக்கு இந்த கலாச்சாரம் எனக்கு தெரியாத ஒரு விஷயம். அதை தேடி உள்ளே போகும்போது அது இங்கே அவ்வளவா இல்லை. அப்போ விட்டுருக்கணும், அப்போயே சுதாரிச்சிருக்கணும். இங்கே இல்லைடா, அப்போ இங்கே வளரல, கொஞ்சம் லேட்டாக எடுப்போம் அப்படின்னு வச்சுருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே உள்ள பப்பெல்லாம் பார்த்து இன்னும் பெட்டராக பார்க்கணுன்ட்டு நான் பெங்களூர், பாம்பே போயிட்டேன். ஸோ அப்போ பெங்களூரில் தான் அந்த குகை சாங்கெல்லாம் இருக்குது, அது பெங்களூரில் எடுத்தேன். அந்த குகந்தாரா அந்த குகந்தாரான்னு அங்கே அப்படியே இருக்குது, அதையே எடுத்தேன். பெங்களூரில் போய் எடுத்தேன். பாம்பே போகிறேன், நிறைய பப்பு பாரு இதெல்லாம் போகிறேன். பார்க்குறீங்க, ஒன்னடா ஒருத்தன் வந்திருக்கேன், தண்ணி அடிக்க மாட்டேன் எதுவும் பண்ணா, பப்பு பாரில் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன், யாரோ ஒரு விசித்திரமான ஆளாக இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து வந்தப்போ அது ஃபுல்லாக அதுக்குள்ளே எடுத்தோம். அப்போ தான் அந்த ரேவ்
பார்ட்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரேவ்ன்றது இப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது. ரேவ் பார்ட்டி, அந்த டேப்லெட் எல்லாமே தெரியுது. அப்போ அது அங்கே தெரிஞ்சனால அதெல்லாம் நான் அந்த படத்தில் இப்போ நீங்கள் ஈசனில் பார்த்தீங்கன்னா ரேவ் பார்ட்டின்னு இப்போ அந்த பார்ட்டி எல்லாரும் இப்போ மாற்றுறாங்க பார்த்தீங்களா எல்லாம் அந்த அதெல்லாம் வந்து ஈசனில் இப்போ வரும்போது இது இப்போ எடுத்துருக்கலாமேன்னு தோணுது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தப்பு. அது இப்போ எடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அவங்க யாருக்கும் அப்படி அந்த ஒரு பார்ட்டி அந்த கலாச்சாரமே இங்கே வரல. அப்போ அதை நான் பார்த்த ஒரு விஷயத்த ரொம்ப அட்வான்ஸாக பார்த்த ஒரு விஷயத்த நான் அங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அது எனக்கு ஈசனில் இருந்தது. ஸோ அதனால் அது சரியாக இது கவனிக்கப்படலாம். அந்த இப்போ 3வது படமா நீங்க யோசிச்சது வந்து அந்த சுவே சாரோட ஒர்க் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னீங்களா சார்? அதுதான் உங்களுடைய 3வது படமா வச்சிருந்தீங்களா? நான் வச்சுருந்தேன். அதுதான் 3வது படமா? அதான் 3வது எடுக்கணும்னா அதான் 3வது படமாக வைக்கணும்னு வச்சுருந்தேன். இப்போ எடுக்க போறனாலும் அதுதான் வருமா? இல்லை அது இப்போ வேற மாறிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கனால அதுக்கான ஆர்டிஸ்ட் வரணும், அதுக்கான கதாநாயகன் இருக்கும்போது தான் அதை பண்ண முடியும். விகடன் பிரஸ் மீட் வித் சசிகுமார், பவர்ட் பை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை. என்றும் ஃபர்ஸ்ட் என்றும் பெஸ்ட். ஹெல்த் பார்ட்னர் லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். லயன் காஷ்மீர் ஹனி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா சென்னை எக்மோர்.